வணக்கம் ஓவியா. கோவிட் காலத்தை போல நரேந்திர மோடி பேசியதாக வெளியாகியுள்ள தகவல்கள் தொடர்ந்து ஏற்கனவே எரிவாயு தட்டுப்பாட்டால் அவதிப்பட்டு வரும் பொதுமக்கள் மேலும் பாதிப்படைந்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக எரிவாயு சிலிண்டர் பற்றாக்குறையால் மாநிலத்தின் பல பகுதிகளில் உணவகங்கள் செயல்பாடுகளை நிறுத்தியுள்ளது. இதனால் அங்கு பணியாற்றிய தொழிலாளர்கள் வேலை இழக்கும் அபாயமும் நிலவியுள்ளது என முதலமைச்சர் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த சூழலில் பிரச்சனைக்கு தீர்வு காண தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டிய மத்திய அரசு செயல்பாடுகள் குறித்து கேள்வி எழுந்துள்ளது என்றும், அதே போல அரசியல் வட்டாரங்களில் மக்கள் சந்திக்கும் அத்தியாவசிய பிரச்சனைகளில் இருந்து கவனத்தை மாற்றும் முயற்சியாக தொகுதி மறுவரையறை விவகாரம் முன்வைக்கப்படுகிறதா என்று விமர்சனங்களை எழுப்பியிருக்கிறார். இதற்கிடையில் தற்பொழுது திமுக மாநில அரசின் செயல்பாடுகள் குறித்து கேள்வி எழுப்பியுள்ளனர். மேலும் ஆனால் எரிவாயு விநியோகம் மற்றும் வெளியுறவு கொள்கை போன்ற முக்கிய அம்சங்கள் பற்றிய மத்திய அரசு கட்டுப்பாட்டில் தான் உள்ளன என மாநில அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் மாநில அரசு தன்னால் இயன்ற அனைத்து முயற்சிகளையும் மற்றும் நிவாரண நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளாததாகவும் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். குறிப்பாக இந்த நிலைக்கு பொறுப்பான மத்திய அரசு என்ன நடவடிக்கை எடுக்கிறது என்பது பொதுமக்கள் முன்வைக்கும் முக்கிய கேள்வியாகவும் மாறியுள்ளது என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். ஓவியா.